Hello friends, welcome back to our channel. நீங்கள் நான் பார்க்க போகிற வீடியோ தமிழில் பாட்டு மாதிரி நம்ம சேனலில் சில மாதங்களுக்கு முன்னாடி ஹவு டு லாக் அ ஃபோல்டர் வித்தவுட் எனி சாஃப்ட்வேர்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அண்ட் அந்த வீடியோ கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ப்ரோ எனக்கு வந்து நான் மறுபடியும் செக்யூரிட்டியில் போய் எனேபிள் பண்ணும்போது எனக்கு வந்து பர்மிஷன் வந்து கேட்குது, என்னால் வந்து முடியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் அந்த வீடியோ மேக் பண்ணும்போது எனக்கு உண்மையாகவே அந்த செக்யூரிட்டி டேப் ஓப்பன் ஆச்சு. அண்ட் நான் சில நாட்களுக்கு முன்னாடி மறுபடியும் நான் வந்து செக் பண்ணேன், எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது. மற்றவங்களுக்கு ஏன் ஓப்பன் ஆகலைன்னு சொல்லி தெரியல. அண்ட் எல்லாருமே கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு சில பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வந்து வருது. மறுபடியும் வந்து எனேபிள் பண்ணிட்டு டிசேபிள் பண்ண போகும்போது அந்த செக்யூரிட்டி டேப் நம்ம கிளிக் பண்ணும்போது யூ ஹேவ் எனி பர்மிஷன்ஸ் டு ஆக்சஸ் திஸ் ஆப்ஜெக்ட் மாதிரி நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ அது எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நம்மளால் வந்து எடுக்க முடியல. நான் அந்த ப்ராப்ளம் மறுபடியும் நானே க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுற வீடியோ போடலான்னு நினச்சேன், பட் முடியல. ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்டிருக்கீங்க, நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ட் எப்படி அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது சொல்லி வந்து பார்ப்போம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஃபோல்டரில் வந்து செக்யூரிட்டி டேப் போய் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரில் டினைலில் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகாது. யார் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகாது, கண்டினியூ கொடுத்தாலும் ஓப்பன் ஆகாது. ஸோ ஒன்ஸ் செகண்ட் மறுபடியும் நீங்கள் டிசேபிள் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போவீங்க. ஸோ அப்படி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு செக்யூரிட்டி டேப் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு must have read permission to view this properties of this object சொல்லி வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் கீழே அட்வான்ஸ்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு மேலே டாப் ஆஃப்ல ப்ளூ கலரில் சேஞ்ச் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணணும் உங்களுக்கு மறுபடியும் கீழே அட்வான்ஸ்டு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை ஒன் செகண்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அதில் ஒரு ஆப்ஜெக்ட் டைப் இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட் டைப்பை கிளிக் பண்ணுங்கள். சில கேட்டகரிஸ் வந்து ஷோ ஆகும். அதில் லாஸ்ட்டில் யூசர் தவிர மற்ற எல்லாத்தையும் வந்து அன்டிக் பண்ணுங்கள். அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ அந்த பேஜில் ஃபைண்ட் டவுன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணணும் உங்களுக்கு யூசர் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னென்ன அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க எல்லாமே வந்து கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் உங்களோட கம்ப்யூட்டரோட யூசர் நேம் விண்டோஸ் ப்ளஸ் ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் மேலே வந்து உங்களோட யூசர் நேம் லோக்கல் அக்கௌண்ட்டாக இருந்தால் அது யூசர் நேம் வந்து ஷோ ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட பேர் ராகுல்னா அது வந்து ஷோ ஆகும். அந்த மாதிரி நீங்கள் என்ன யூசர் நேம் வச்சுருக்கீங்களோ அது வந்து ஷோ ஆகும். அந்த யூசர் நேம் இங்கே ஷோ ஆகும்னு சொல்லி வந்து பாருங்கள். அந்த யூசர் நேமை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. மறுபடியும் ஒரு ஓகே அண்ட் ஓகே அண்ட் ஓகே. ஸோ இப்போ எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. ஒன் செகண்ட் இப்போ அந்த ஃபோல்டர் எந்த ஃபோல்டர் லாக் பண்ணிங்களோ அதை அன்லாக் பண்ணுறதுக்கு மறுபடியும் சேம் மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, செக்யூரிட்டி ஆப்ஷன் நீங்கள் போனீங்கன்னா இப்போ அந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் போய் எல்லா செக் பாக்ஸும் டினைல் இருக்க எல்லா செக் பாக்ஸையும் நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். அண்ட் இதுக்கப்புறம் நான் பண்ணவே மாட்டேன்டா அப்பாடா சாமிஞ்சல் நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. ஸோ அப்படிலாம் வந்து பண்ண வேணாம். ஃபோல்டர் லாக் ஆகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் மெத்தட் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஷோ ஆச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற வீடியோ பார்த்து நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எத்தனை டைம் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். சில டைம் ஓப்பன் ஆகாத சமயத்தில் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ நான் தான் லாக் பண்ணவே இல்லை, எனக்கு எப்படி இந்த ப்ராப்ளம் லாக் பண்ணுற வீடியோ இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவை பார்த்து லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணி முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் ஆச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் அந்த எரருக்கு வந்து ரிப்ளை பண்ணலன்னு சொல்லி நிறைய பேர் தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டு இந்த மெத்தட் தான் எல்லாத்துக்குமே வந்து சொன்னேன். ஸோ கவலைப்பட வேண்டாம். நான் ஒரு வேளை கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்து ரிப்ளை பண்ணலைன்னா இன்ஸ்டாகிராம் வந்து வாங்க. மற்ற எந்த வீடியோ எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நமக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். நம்ம எல்லா டைம் வந்து கமெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷனில் வந்து ஷோ ஆகாது. அண்ட் யூடியூபும் நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணுறது கிடையாது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணிட்டு போயிருங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் அந்த டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் கிளியர் பண்ணுறேன். முடிஞ்சால் தெரிஞ்சால் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ தொடர்ந்து வச்சு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.